Hello friends, welcome to the new episode, Breif Talk about file system in Node.js. ஸோ போன எபிசோட்ல ஃபைல் சிஸ்டம்னா என்ன, அதுல எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்றது, கோடிங் மூலியமா எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ஃபைலை கிரியேட் பண்றதுல ஒரு மெத்தட் தான் இருக்கா, ஸோ வேற என்ன டிஃப்ரெண்டான மெத்தட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பை த வே, என்னோட பேர் பாண்டிமினா. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபைல் சிஸ்டம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் தான் உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன். ஒரு ஃபைல் சிஸ்டம் மாடியூல்ல ஒரு புதுசா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்? அப்பெண்ட் ஃபைல், ஓப்பன், ரைட் ஃபைல். ஸோ இந்த 3 மெத்தடுமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி போன எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும், ரைட் ஃபைல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம புதுசா ஒரு நோட்பேட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். இது தவிர்த்து அப்பெண்ட் ஃபைல், ஓப்பன் அப்படிங்கிற 2 மெத்தட் இருக்கு. ஸோ இதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓப்பன் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு ஃபைலை ரீட் பண்ற கமெண்ட். இதுல எப்படி நம்மளால ஒரு ஃபைலுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ண முடியும், ஐ மீன் ரைட் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் அப்படிங்கிற கமாண்ட்குள்ள ரைட் மோட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு கூட நீங்க ஓப்பன் ஆஃப் அப்படிங்கிற இந்த 2வது கமாண்டை நீங்க யூஸ் பண்ணலாம். அப்பெண்ட் ஃபைல் அப்படிங்கிறது ஏற்கனவே அந்த ஃபைல்ல சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ணாம டைரக்டா செகண்ட் கமாண்ட அடுத்த லைன்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்பெண்ட் ஃபைல்ங்கிறது அப்டேட்டுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இது 3யுமே நம்ம கோடிங்ல எப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்ல லேர்ன் பண்ண போறோம். ஃபைல் சிஸ்டம் பத்தி இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்காக விஎஸ் கோட்ல ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல index.js அப்படிங்கிற ஒரு பேஜும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெடர் ஃபைல்ஸா நீங்க பாத்தீங்கன்னா ரெக்வர் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைல் சிஸ்டம்ல இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்ப ஒரு ரைட் ஃபைல் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன ஃபைல் கிரியேட் பண்ணணுமோ அதை இந்த செகண்ட் பார்ட்ல கொடுக்கணும். அடுத்து நம்ம என்ன மெசேஜ் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை இந்த செகண்ட் பார்ட்ல கொடுத்துட்டு எரர் ஏதாவது இருக்குதா அப்படிங்கறத செக் பண்றத தேர்ட் பார்ட்ல கொடுக்கணும். ஸோ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபைல் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று பாஸ் பண்றோம். ஸோ இதை ரன் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணிட்டு டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு நோட் ஃபைல் நேம் இண்டெக்ஸ், ஸோ index.js அப்படிங்கறத மென்ஷன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா tab.text அப்படிங்கிற ஒரு ஃபைல் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. அதுல நான் பாஸ் பண்ணிருக்க இன்ஃபர்மேஷன் இதுல தெரியுது. இது நம்ம போன எபிசோட்ல பார்த்தது. இதுல எனக்கு சாம்பிள் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஃபோல்டருக்குள்ள எனக்கு tab.textங்கிறது கிரியேட் ஆகணும் அப்படின்னா, ஸோ சாம்பிள் அப்படிங்கிற ஃபோல்டர் நேமை மென்ஷன் பண்ணி ஒரு பேக்ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க. இப்ப டேப் அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹோம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பேரை மட்டும் மாத்தி விட்டுறேன், இங்க மெசேஜையும் மாத்துறேன். ஸோ இங்க ஐ எம் அ டெவலப்பருக்கு பதிலா ஐ எம் அ மென்ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு மாத்தி விடுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபைல் கிரியேட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரணும். சேவ் ஆல் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் ரன் பண்ற கமெண்ட் உங்களுக்கு தெரியும், node index.js. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சாம்பிள் அப்படிங்கிற ஃபோல்டரை இப்படி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா home.textங்கிற ஒரு ஃபோல்டர் எனக்கு ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. நான் கொடுத்திருக்கிற நியூ மெசேஜ் எனக்கு பாஸ் ஆயிருக்கு. tab.textம் அதே மாதிரி தான் இருக்கு. tab.textல ஐ எம் டெவலப்பர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் நம்ம பாஸ் பண்ணிருந்தோம். ஸோ ரைட் ஃபைல் வச்சு ஒரு ஃபோல்டர் மென்ஷன் பண்ணி ஃபோல்டருக்குள்ள எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் ஃபைல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓப்பன் கமாண்டுக்கு மட்டும் ஃபைல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஓப்பன் அப்படிங்கிற கமாண்ட் மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஸோ செகண்ட் பார்ட் பாருங்க, ஓப்பன் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன். இங்க நமக்கு எந்த ஃபைலுக்கு போகணுமோ அந்த ஃபைலோட நேம் மென்ஷன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆல்ரெடி ஹோம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் பாத்தீங்கன்னா about அப்படின்னு ஒரு டெக்ஸ்டோட நேமை மட்டும் மாத்தி விட்டுறேன். ஃபர்ஸ்ட் அந்த எந்த ஃபைலோ அந்த ஃபைலோட நேம் இருக்கணும். செகண்ட் பார்ட்ல ரீட் மோட்னா ஆர் அப்படிங்கிற லெட்டர்ல மென்ஷன் பண்ணுவாங்க. இது ரைட் மோட் அப்படிங்கிறதுனால டபிள்யூங்கிற லெட்டரை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 3வது பார்ட்ல ஆஸ் யூஷுவல் எரர் இருக்கும். அந்த எரர் இருந்தா அதை தெரியப்படுத்துறதுக்காக ஒரு console.log அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஃபைல் இஸ் ரெடி டு ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கேன். சேவ். ஸோ இதையும் நம்ம அவுட்புட் பார்க்கறதுக்கு சேவ் பண்ணிட்டு டெர்மினலை ஓபன் பண்ணிட்டு
node index.js அப்படிங்கிற இந்த கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபைல் இஸ் ரெடி டு ரீட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா about.text அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த மெசேஜும் தெரியுது. ஃபைல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 விதமாக ஃபைல் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஃபைல். ஸோ ரைட் ஃபைலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து இந்த home.text அப்படிங்கிறதுக்குள்ள மென்ஷன் ஆயிருக்கு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா about.text அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. பட் வந்து பாத்தீங்கன்னா அதுல எந்த மெசேஜும் பாஸ் ஆகல. ஏன் அப்படி நீங்க வந்து ரைட் மோட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கீங்க அண்ட் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இதுக்குள்ள நம்ம வந்து பாஸ் பண்ணல. ஸோ ரைட் ஃபைல் பார்த்துட்டோம் அண்ட் அதே மாதிரி ஓப்பன் ஃபைல் பார்த்துட்டோம். ஸோ இது ரெண்டுமே புதுசா ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் ஃபைல் அப்படிங்கிறது தான். ஸோ அப் அண்ட் ஃபைலுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ அப் அண்ட் ஃபைல் அப்படிங்கிறத fs டாட் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இப்போ நான் என்னோட ஃபோல்டர் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சாம்பிள் ஹோம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபைலோட நேம், இது ஃபோல்டர் நேம், இது ஃபைல் நேம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா about.textக்குள்ள ஹாய் ஐ எம் அ மென்ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிற மெசேஜ் வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் அ வெப் டெவலப்பர், ஐ லவ் கோடிங் அப்படிங்கிற ஒரு 2 மெசேஜ் நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல நான் வந்து நிறையவே ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இது என்ன ரீசன்காக அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் சொல்றேன். இப்போ நம்மளோட ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் நேம் கரெக்டா இருக்கணும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஹாய் ஐ எம் அ மென்ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து home.textக்குள்ள இருக்கு. ஸோ அதோட இந்த டெக்ஸ்ட் வந்து அப்டேட் ஆகணும். ஸோ அதனால நான் அந்த ஃபைல் வில் பி ஆடட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபைல் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிட்டு மெசேஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். சேவ். ஸோ இப்போ உங்களோட ஃபைலை நீங்க வந்து ரன் பண்ணுங்க. ஸோ மெசேஜ் வில் பி ஆடட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்க home.text ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹாய் ஐ எம் அ மென்ஸ்டாக் டெவலப்பர், கொஞ்சம் ஸ்பேஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஐ எம் அ வெப் டெவலப்பர், ஐ லவ் கோடிங் அப்படிங்கிற மெசேஜ் வந்து பாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கமாக்கு பக்கத்திலே ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ நான் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்ததுனால இதுல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ரைட் ஃபைல் அப்படிங்கிறதும் ஒரு புதுசா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுது, ஓப்பன் அப்படிங்கிறதும் ஒரு புதுசா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுது, அப்பன் அப்படிங்கிறதும் கிரியேட் பண்ணுது. பட் கிரியேட் பண்ணியிருந்த ஃபைல்லையே நமக்கு வந்து வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அதோட சேர்ந்து இந்த இன்ஃபர்மேஷனும் ஆட் ஆகுது. ஸோ இந்த 2 டிஃபரன்ஸ் வந்து அப் அண்ட் ஃபைலுக்கும் ரைட் ஃபைலுக்கும் இருக்கும். இதே நீங்க வந்து ரைட் ஃபைல் அப்படின்னா இதுல ஏதாவது இன்ஃபர்மேஷனை நீங்க மாத்துனீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும். இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க, ஃபைல்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபைல் சிஸ்டம்ல ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கான அல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ்லாம் என்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த எபிசோட்ல ஃபைல் சிஸ்டம் பத்தி இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்களும் ஒரு டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க பண்ண வேண்டியதுலாம் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஓபன் பண்ணி உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுங்க. என்ட்ரி டீம்ல இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஆல், நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க, இல்ல ஈவினிங் மேல ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலா இருக்கீங்களா? ஆனா உங்க கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கீங்களா? இதை பண்றதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.